நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி, ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 10:02 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:41 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 1:41 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:41 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று சொந்த நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தியாக மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கும் விட்டு கொடுத்து செல்வீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. கூடுதல் பணவரவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பலராலும் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். என்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழலும் இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றியும் காண்பீர்கள். சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மனக்கவலை நீங்கும்படியான சூழல் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி இருக்கும். காதல் மட்டும் யோசித்து செயல்படுவது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விடக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு பண பரிவர்த்தனை சீராக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க கொடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேவையான பண உதவியும் பெறுவீர்கள். பரணி. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் வெற்றி ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மதிப்பும் அந்தஸ்தும் உயர கொடுங்க. சொந்த நலன்களை தியாகம் செய்வீர்கள். இன்று உங்களுக்கு பலராலும் அனுகூலம் ஏற்படக்கூடும். கிருத்திகை. இன்று எதிர்பார்த்த சுப செய்திகள் வரக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்லதொரு செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். குளறுபடிகளை எல்லாம் ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். பணிகளில் ஏற்பட்ட சிரமம் கண்டிப்பாக விலகி செல்லும். பொறுப்புணர்வுடன் செயல்படுவது மட்டும் நல்லது. தொழில் வியாபாரம் உலர்வு வளர்ச்சியை கொடுக்குங்க. பண வரவில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பொருட்களை நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்கள். தயவு செய்து யாருக்கும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். ரிஷபராசினியர்கள் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படக்கூடும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் உயரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கவனமாக எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பது நல்லது.
சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். தீர்வுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்க கொடுங்க. கலைத்துறையினருக்கு இருந்து போட்டிகள் விலகி செல்லக்கூடும். தடைப்பட்ட பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியம் இன்று ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. குழப்பங்களை மட்டும் தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் சரியாக கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எதிலும் உங்களால் சாதிக்க முடியுங்க. ரோகிணி, இன்று வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரீஷம், வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. உழைப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். காலக்கெடு தவறிய உணவுப் பொருட்களை தயவு செய்து உண்ண வேண்டாம். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் வேண்டாம். இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. உழைப்பும் கண்டிப்பாக அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும்படி சூழல் இருக்குங்க. பயணங்களால் வீண் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த திடீர் தடைகள் கண்டிப்பாக சரியாகும். வெட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. அரசியல்வாதிகள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது ஆலோசித்து செய்வது நல்லது. என்று பெண்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன அழுத்தம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவும் கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தெய்வீக சிந்தனையும் உருவாக்க கொடுங்க. திருவாதிரை இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்களும் கச்சிதமாக நடக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் அடைவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இன்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது.
புனர்பூசம் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். நிர்வாகத்திறன் பளிச்சிட கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். கடகம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். நல்ல செயல்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராகும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. விரும்பிய உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலம் கடந்து உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. அடுத்தவர் பொறாமைப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வீர்கள். என்று பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், முடிவெடுங்கள், தெளிவாக எடுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் கூட கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொஞ்சம் உடல் சோர்வாக காணப்பட கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். சிலர் சுய லாபத்திற்காக உங்களை அணுக கொடுங்க. பார்த்து நல்லது கெட்டதுகளை தரமறிந்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். பூசம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்று நீங்க உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்து செல்ல கொடுங்க. ஆயில்யம் என்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வியாபாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நல்ல செயல்கள் மூலம் அனுகூலம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு பெரிய முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சிலர் சுய லாபத்திற்காக உதவ முன் வருவார்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு அவசியம். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். இன்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக செல்ல கொடுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக வர கொடுங்க. பெண்கள் இன்று எண்ணுதனமாக செயல்பட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை. என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். மனசுக்குள் சந்தோஷம் நீடிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மாணவர்களுக்கு இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. அதேபோல் படிப்பில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம்
நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் அளவில் சூழல் இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. பூரம், இன்று சிலர் உங்களுடைய சுய லாபத்தை கண்டு கொஞ்சம் அணுகக்கூடும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். சில நபர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதுவும் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்க கொடுங்க. வாழ்க்கையில் புதிய வசந்த காலம் வீசுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அவ்வப்போது நல்லவைகள் நடந்து கொண்டு தான் இருக்குங்க. ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உத்திரம், நெடு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்குவீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த அக்கறை ஏற்பட கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு என்று கூடிவிடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. விடாபிடியாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். மென்மேலும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்கள் மனசுக்குள் அன்பும் யதார்த்தமும் நிறைந்து காணப்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள், இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்குள் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் வெளிப்படக்கூடும். பாதுகாப்பு குறைபாடு இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பழைய பாக்கியங்களை கேட்டு வசூல் செய்து விடுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எதிலும் தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. மன மகிழ்ச்சி கூடும் நாளாகவும் இருக்கக்கூடும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். இன்று நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிட்டு கொடுங்க. மன அமைதி பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணம், அதன் மூலம் அலைச்சலும் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நண்பரிடம் யதார்த்தமாக பேசி காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று மாணவர்கள் துணிந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. முன் பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். மாணவர்கள் யதார்த்தமாக செயல்படுவது நல்லது. படியுங்கள், நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் அடைய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று உங்களுடைய செயல்பாடுகளில் கண்டிப்பாக வேகம் இருக்குங்க. வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமும் முக்கியம். காரியங்களை மட்டும் கச்சிதமாக செய்ய வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக நிறைவாகவே இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்தம், பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை, கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்கின்றது. பல சோதனைகளையும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். துலாம் ராசினியர்கள், இன்று நீங்கள் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல சோதனையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. நட்பு வட்டமும் கண்டிப்பாக பெருகிவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நண்பரின் யதார்த்த பேச்சு மட்டும் கொஞ்சம் சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சராசரி உற்பத்தி விற்பனை சிறப்பாகவே இருக்கும்.
பணம் வரவுக்கு ஏற்ப திட்டமிடுவது, செலவுகளை திட்டமிடுவது நல்லது. வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்குங்க. காரிய தடைகள் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் சரியாகும். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முழு முயற்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மதிப்பும் மரியாதையும் குறிப்பிடுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளையும் முடித்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பெண்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று தெளிவான சிந்தனை எடுத்துக்கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும், உயர்கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. குழப்பமும் அடைய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் அடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது மாறிவிட்டு கொடுங்க. அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னுக்கு புறனாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்கள் பேச்சை கேட்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். யதார்த்தமாக இருக்க பாருங்கள், அது போதுங்க. சுவாதி. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். யாரையும் தயவு செய்து பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு நேரமும் காலமும் சிறப்பாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். விசாகம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. குழப்பம் மட்டும் ஏற்பட வேண்டாங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நன்மை நடக்கும். இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று தயவு செய்து மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உங்கள் நல்ல மனசையெல்லாம் மற்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய வசந்த காலம் வீச கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடைபெறக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அபரிவிதமான அளவில் பணவரவு ஏற்படக்கூடும். புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. இரவு நேர தூக்கத்தை சீக்கிரமாக வரவழைத்துக் கொள்ள வேண்டும். சீக்கிரமாக நீங்கள் படுத்து உறங்க வேண்டும். தெய்வீகம் தொடர்பான கனவுகளும் வரக்கூடும். என்று பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். வீண் பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரம் நன்கு நடைபெற கொடுங்க. கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். பெண்கள் இன்று மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம்.
என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இரவும் பகலமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய வசந்த காலம் பிறக்கக்கூடும். வாகன யோகமும் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை எடுக்காமல் போராடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த நாள் உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். அனுஷம், தயவு செய்து முன்கோபம் வேண்டாம். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தன்னம்பிக்கை இன்றி நீங்க கையாண்டு எதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமாக உறங்க செல்ல பாருங்கள், அது போதும். கேட்டை, இன்று வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விதமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக வசந்தம் வீசுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று சிரமங்களை எல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேசம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முக்கியமான விஷயத்தில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வீர்கள். வெளி உலக தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விடக்கூடும். மருத்துவ செலவுகள் ஓரளவு குறைந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவருடன் வீண் விவாதங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும். பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ற திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கும், அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கண்டிப்பாக சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காதலை பற்றி இல்லத்தில் சொல்வது சிறப்பு. அவசரம் மட்டும் பட வேண்டாம். காதல் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவுமின்றி ஏற்பட கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. கல்விக்காக மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள். வியாபார நோக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். முக்கிய செயல் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். எல்லா வகையிலும் சுமூகமான தீர்வு ஏற்பட கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. என்று நீங்கள் எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெற முடியுங்க. போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. உத்திராடம் இந்த சிரமங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் அமைகின்றது. இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். கற்பனை உலகில் மிதந்து காணப்பட முடியும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ள வேண்டாம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இன்று இல்லை. இன்று சுமூகமான தீர்வும் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெரும் முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக
மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. இன்று மகரம் ராசினியர்கள் தொட்டது எல்லாம் துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு செய்வது மட்டும் அவசியம். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகவே இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பழக்கமும் வேண்டாம். உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலுக்காக உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக கொஞ்சம் செம்மை அடையக்கூடும். தயவு செய்து வேண்டாத விஷயங்களை எல்லாம் போட்டு குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம். என்று மகரம் ராசினியருக்கு பணி சுமை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். கண்டிப்பாக அதனை செய்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் இருக்கும். பெண்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. ஏற்கனவே விட்டு சென்ற காதல் கூட மீண்டும் கரம் பிடிக்கக்கூடிய சூழம் இருக்கின்றது. காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவருக்கு இன்று நிதி நிலைமை சீர்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நீங்க வேக வேகமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் இன்று நீங்க கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. ஓரளவு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையும். காரியங்கள் முன்னேற்றம் அடைய கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். இன்று விவேகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். என்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காசு பணம் ஓரளவு புழங்கும் நாளாகவே இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு படிப்படியாக நிறைவேறும். கொஞ்சமாக கடன் பெறுகின்ற சூழ்நிலை இருக்க கொடுங்க. கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனையும் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். தன்னம்பிக்கை எதிலும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக பேசுவது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய தேவையான உதவிகள் கிடைக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க சரிப்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த விடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீரும் நாளாக இருக்க கொடுங்க. இன்னும் சிலர் சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாகவும் இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் பலவும் நிலவினாலும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். இன்று நீங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று உழைப்பின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காதலை பற்றி நல்ல புரிதலும் இருக்கும். முன்கோபம் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாகவே அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று ஓரளவு சொகுசு வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. படிப்படியாக இன்று நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வீர்கள். கொஞ்சமாக கடன் பெறுகின்ற சூழல் இருக்க கொடுங்க. வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிலவும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பணிகளை விரைவாகவும் செய்து முடிப்பீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் எல்லாம் நடக்க கொடுங்க. போராட்டாத்தி. செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேம்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவியாக நீங்கள் இருக்க கொடுங்க. செய்யும் காரியங்களை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைப்பீர்கள். அலட்சிய நோக்கை மட்டும் தயவு செய்து கைவிட வேண்டும். நீங்கள் எந்த வேலையில் கவனம் எடுத்துக்கொண்டாலும் அந்த வேலையை முடிக்கும் வரை குறிக்கோளுடன் இன்று நீங்கள் செயல்பட வேண்டி இருக்குங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். தயவு செய்து அலட்சிய நோக்கம் மட்டும் வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதே சிறப்பு. தொழில் வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். அதிக மூலதனத்தை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்குள் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் விலகி செல்ல கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அனுசரித்தும் செல்வார்கள். என்று வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மையும் ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு சிக்கல்களை எல்லாம் சரி செய்து விடும் நாளாகவும் இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. தேவையில்லாத கோபம் கொஞ்சம் வெளிப்படுங்க. காதலை மட்டும் நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். படிக்க வேண்டும், நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சற்று சிரமம் எடுத்தால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இன்று ஏதும் இல்லை. முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. உன் நல்ல மனசை இன்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. மனோதைரியம் என்று ஏற்பட கொடுங்க. மகத்துவமான செயல்களை செய்து இன்று பாராட்டுகளை பெறுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்ல போட்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், யோசியுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.